Hi, my dear friends. Stay blessed. How are you? இன்றைக்கி பேச போகிற டாபிக் நான் உங்கள் வசந்தி ஸ்ரீ அபிராமி மகாவராகிலேருந்து ஓம் சிவசக்தி ஓம் சிவசக்தி ஓம் சிவசக்தி. நம்ம குலதெய்வம் மகாசக்தி மாரியம்மன். இன்றைக்கி பேச போகிற டாபிக் அற்புதமான டாபிக்குங்க. கால பைரவரை பற்றி. கால பைரவர் அவர் எப்படி உருவானதுன்னு நிறைய கதைகள், அவர் உருவான கதைகள் விதவிதமாக இருக்குது. அது எந்த ஸ்டோரி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக காலபைரவர் சிவனோட கோபத்துலேருந்து நெற்றிக்கண்ணில் வந்ததா, தலையிலேருந்து நெத்தியிலேருந்து வந்ததா சொல்கிறாங்க. நெற்றிக்கண்ணு இல்லை, நெத்தியிலேருந்து வந்ததா சொல்கிறாங்க காலபைரவர். அது எப்படின்னா, பிரம்மா விஷ்ணு எல்லாருக்கும் சிவன் யார் தலை சிறந்த கடவுள் அப்படின்னும் போது பரமசிவன் தான் தலை சிறந்த கடவுள். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு பிடிக்கலை பிரம்மனுக்கு. அதனால் அவர் சாதிச்சு விஷ்ணு ஒரு காலகட்டத்தில் ஒத்துக்கிறாரு. ஆனால் பிரம்மன் மட்டும் ஒத்துக்கவே ஆசைப்பட மாட்டேன்றார். எப்போ பார்த்தாலும் சிவனை விட அவர் தான்ற மாதிரி ஒரு அகங்காரமாக நடந்துக்கிறார். அதனால் சிவனோட நெத்தியிலேருந்து தோன்றவர் தான் பைரவருன்றாங்க. அவரை அந்த பைரவர் என்ன பண்ணுறாருன்னா, சிவனோட இன்னும் ஒரு பயங்கரமான உருவம், பயங்கரமான கோவக்காரவர், ரொம்ப கோபத்தில் ஆக்ரோஷமாக இருக்கிறவர் பைரவர். சிவனோட அவதாரம், அவர் நெத்தியிலேருந்து வந்த அவதாரம்ன்றாங்க. அதனால் பைரவர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, அவர் பிரம்மனோட 5 தலையிலேருந்து ஒரு தலையை நெகத்தை வச்சுக்கிட்டே எடுத்துடுறார். அந்த ஒரு தலை மட்டும் கபாலம், பிரம்மனோட கபாலம் மட்டும் அப்படியே சிவனோட கையில் பற்றுதுன்றாங்க. கையில் அப்படியே ஒட்டிக்குது. அவர் எங்கேயோ எத்தனையோ வருஷமாக அந்த பிரம்மஹத்தி தோஷம்பாங்க, ஒருத்தங்களை சாவடிக்கிறதெல்லாம். அப்போ அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை சரி பண்ணிக்கிறதுக்காக எத்தனையோ வருஷமாக அவர் சாதாரண ஒரு இதில் ட்ரெஸ்ஸில் அவரே மறந்து சுற்றுறாருன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் சுற்றிக்கிட்டே இருந்தார் பல வருஷமாக. அந்த பிரம்மஹத்தி தோஷத்துலேருந்து நிவர்த்தியே வராத. அப்புறம் வாரணாசிக்கு போயிட்டு அந்த கபாலம் கீழே விழுந்ததுன்னு ஐதீகம். பிரம்மனோட கபாலம் கீழே விழுந்து அந்த பிரம்மஹத்தி தோஷம் பைரவருக்கு சரியாச்சு அப்படின்னு. அதனால் வாரணாசியில் அவர் அந்த வாரணாசியை அவர் காக்கிறாரு. காசியை அவர் காக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவர் காவல் தெய்வமாக இருக்கிறாரு கால பைரவருன்றாங்க. அப்படி ஒரு ஐதீகம். அதனால் ராமர் என்ன பண்ணுறாரு, ராவணனை கொலை பண்ணதுக்காக அவருக்கு ஒரு தோஷம் வருது. அப்போ ஆஞ்சநேயரை போய் காசியில் போய் கும்பிட்டுட்டு வாயேன் அப்படின்னு சொல்கிறார். கும்பிட்டுட்டு காலபைரவரை வழிபாடு பண்ணிட்டு வான்னோன்னே ஆஞ்சநேயரோடு சேர்ந்து காலபைரவரும் வந்துடுவார் ராமேஸ்வரத்துக்கு, ராமனை பார்க்குறதுக்காக. அப்போ அதனால் ராமேஸ்வரத்துலேயும் காலபைரவர் இருக்கிறார். சக்தி பீடத்தில் எல்லாத்துலேயுமே காலபைரவர் இருக்கார். காலபைரவர் அப்படின்னா, காலம் அப்படின்னா நம்மளோட எல்லா நேரமும், நம்மளோட ஜாதகத்தில் இருக்கிற எல்லா ஒரு மனுஷனுக்கும் காலன்றது இருக்குது. அதனால் காலபைரவர் 2 விதமான இதை சொல்கிறாங்க. நீங்கள் காலபைரவர் கும்பிட்டிங்கன்னா அஷ்டமியில் கும்பிடணும். அதாவது தேய்பிரை அஷ்டமியில் கும்பிடணும். அவருக்கு ரொம்ப காலபைரவர் ஜெயந்தி அது எப்படி வருதுன்னா, கார்த்திகை மாதம் வருது, தேய்பிரை அஷ்டமியில் வருது காலபைரவர் ஜெயந்தி. அப்போது அவர் பாதுகா பைரவர், பாதுகா பைரவர்னு பேர் வருது. எதுக்குன்னா, எல்லா சக்தி பீடத்துலேயும் அவர் காவல் தெய்வமாக பாதுகாக்கிறாரு, சக்தியை பாதுகாக்கிறாரு அப்படின்ற ஐதீகத்துக்கால பாதுகா பைரவர்னு ஒரு பேர் வருது. ஓம் ஸ்ரீம் காலபைரவராய நமக அப்படின்னும் சொல்லலாம். ஓம் ஸ்ரீம் பாதுகா பைரவராய நமக அப்படின்னும் சொல்லலாம். இது 11 வாட்டி யாரெல்லாம் உச்சாடனம் பண்ணுறாங்களோ அவ்வளோ ஒரு விசேஷம். காலபைரவரோட இது ஜெயந்தி கார்த்திகை மாதம் வைஷ்ணவ தேவி கோயிலில் காஷ்மீரில் அவ்வளோ ஒரு விசேஷமாக நடக்கும். அன்றைக்கி 8 நாள் காலபைரவர் 8 விதமான காலபைரவர் உருவாகிறாரு. எதுக்குன்னா, அஷ்டதிக்கையும் காப்பாற்றுறவர், 8 திக்கையும் காப்பாற்றுறவர் காலபைரவர். அதனால் 8 விதமான காலபைரவர் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க.
இன்னொன்று என்னென்னா, காலபைரவரை கும்பிட்றவங்கெல்லாம் எனக்கு என்ன தசை நடக்குதுன்னே தெரியலங்க, இந்த தசை வந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஜாதகத்தில் சொல்கிறாங்க, குருக்கள் சொல்கிறாரு, ஜோசியர் சொல்கிறாரு, அது ஜோசிய நிபுணர்கள் சொல்கிறாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பயப்படாதீங்க. அதோட தாக்கத்தை கம்மி பண்ணுவார். ஓம் ஸ்ரீம் காலபைரவராய நமக, ஓம் ஸ்ரீம் காலபைரவராய நம இப்படி கும்பிட்டிங்கன்னா அதோட தாக்கத்தை 11 வாட்டி நீங்கள் சொல்லி பாருங்கள். ஓம் ஸ்ரீம் காலபைரவராய நம, 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 ஓம் ஸ்ரீம் காலபைரவராய நம 11 வாட்டி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஒரு நாளைக்கு பிரதான கடவுள் முதற்கடவுள் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அடுத்தது இவரை கும்பிட்டுட்டு நீங்கள் பாட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ காப்பாற்றுவார் காலபைரவர். அஷ்டதிக்குலேயே எந்த திசை போனாலும், இன்றைக்கி இந்த திசை நல்லா இல்லை, அந்த திசை நல்லா இல்லை, இந்த ராசிக்கு அந்த திசையில் போகக்கூடாது, இந்த திசையில் போகக்கூடாது அப்படின்லாம் இருக்குதுல்ல. நீங்கள் இவரை கும்பிட்டுட்டு போயிட்டீங்கன்னா எந்த திசையிலையும் அஷ்டதிக்குலேயும் எந்த திசையில் வேணால் நீங்கள் போகலாம். இதெல்லாம் பார்க்கணுன்ற ஒரு ஐதீகமே இல்லை. அதனால் காலபைரவரை அவ்வளோ ஒரு நல்ல உச்சாடனம் பண்ணிக்கணும் மனசார. அவர் எல்லா காலத்தையும் 24 மணி நேரத்தையும் நல்லதாக ஆக்குறாரு அப்படின்னு. காலபைரவரை எப்பெல்லாம் கும்பிடலாங்க சாதாரணமாக அப்படின்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராவு காலத்தில் சாயந்தரம் வர 4:30 to 6 கும்பிடலாம். நீங்கள் காலபைரவரை கும்பிட்டுக்கலாம். அவருக்கு என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்னிங்கன்னா, தேங்காயில் நெய் ஊற்றி விளக்கேற்றுவாங்க. அவருக்கு கடுகு எண்ணெய் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் எள்ளு எண்ணெய் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் தான் அவருக்கு. அர்ச்சனைக்கு தேங்காவும் வாழைப்பழமும் வெத்தலை பாக்கு வச்சு கும்பிட்டாலே போதும் அவருக்கு. அந்த மாதிரி காலபைரவருக்கு ரொம்ப விசேஷமான நாள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். அது இல்லாத ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் நல்லா கும்பிடலாம், வளர்ப்பிறை அஷ்டமிக்கும் கும்பிடலாம். அதனால் கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமியில் தான் அவரோட காலபைரவரோட ஜெயந்தி. அதில் கும்பிட்றவங்களுக்கெல்லாம் என்னென்ன கிடைக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபைரவரை எப்போ கும்பிட்டாலும் என்னென்ன கிடைக்கும், பெனிஃபிட்ஸ் ஆஃப் வர்ஷிப்பிங் காலபைரவர் அப்படின்னிங்கன்னா, இமென்ஸ் ஹாப்பினஸ், மனசில் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் காலபைரவர் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும். எனிமீஸை, எதிரிகளை, சத்ருக்களை அப்படியே சமாரம் பண்ணிடுவார். சத்ரு சமாரம் அவர் நல்லா செய்வார். வராகியும் செய்வாங்க, காலபைரவரும் செய்வாங்க. அதனால் வராகி உண்மத்த பைரவரோட ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. சத்ரு சமாரம் செய்வாங்க. as well as immense எனிமீஸை he will get rid of enemies, get rid of நெகட்டிவ் எனர்ஜிஸ். எல்லா துர்சக்தியும் அவர் ரிமூவ் பண்ணிடுவார். ரிமூவல் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜிஸ் காலபைரவர். அவர் மெகா ஸ்டார் அதில். அப்போது இன்னொன்று என்னென்னா, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார் அவர். இமென்ஸ் ஹெல்த்து, ஹாப்பினஸ், வெல்த், ப்ராஸ்பரிட்டி எல்லாத்தையும் கொடுக்குறவர் காலபைரவர். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ காலபைரவர் கும்பிட்டுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஆக்சுவலாக அவரோட வாகனம் நாய். அவரோட வாகனம் நாய். ஒரு நாய் காரில் போயிட்டுருக்கு, ஒரு நாய் தெருவில் அடிப்படுது. அது எதனாலனா விதி. அது மாதிரி தான் நம்மளும், அது மாதிரி தான் அந்த ஒவ்வொரு நாய் மாதிரி தான் நம்மளும், அப்படி தான் நினைக்கிறாரு காலபைரவர். அதனால் ஒவ்வொருத்தர் கர்மா ஊழ்வினைகள். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ காலபைரவரை கும்புறோமோ அந்த தாக்கம் கம்மியாயிட்டே இருக்கும். அந்த தாக்கம் கம்மியாகும் ஆக்சுவலாக. அதனால் காலபைரவரை கும்புறவங்களுக்கு இவ்வளோ ஒரு நல்லதெல்லாம் இருக்கும். வைஷ்ணோ தேவி கோயிலில் காலபைரவருக்கு சிறப்பான பூஜை நடக்கும். அந்த பூஜையில் பார்த்திங்கன்னா எப்பயுமே காலபைரவரை வெள்ளை துணியில் சுற்றி வச்சுருப்பாங்க. அவர் முகம் மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த காலபைரவர் ஜெயந்தி அப்போது அந்த 8 நாளும் அவரோட முழு உருவத்தையும் காமிச்சு நல்லபடியாக அவருக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் வஸ்திரங்கள்லாம் போட்டு வெள்ளியிலான ஒரு மண்டை ஓட்டு மாலையை போடுவாங்க, அவருக்கு சாத்துவாங்க. அதுதான் ஐதீகம் ஆக்சுவலாக. இது மாதிரி காலபைரவருக்கு அவ்வளோ ஒரு விசேஷம், அவ்வளோ ஒரு நல்லது. எனி ஸ்வீட்ஸ் நீங்கள் எள்ளு உருண்டை கூட போய் வைக்கலாம், காலபைரவருக்கு நிவேதியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம். கருப்பு எள்ளு அதை பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லது. கடுகு எண்ணெய் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு பிடிக்கும் அவருக்கு. அதனால் காலபைரவரை செவ்வரளி மாலையில் அவரை போட்டு வழிபாடு பண்ணி நல்ல ஒரு விஷ்ணுவோட அம்சம் அவர்.
எல்லா சக்தி பீடத்துலேயும் காலபைரவர் இருப்பார். அங்கே வைஷ்ணோதேவி கோயிலில் வந்து அந்த காலபைரவர் ஜெயந்தி முடிகிற அன்னைக்கு குருக்களுக்கெல்லாம் நல்ல நல்ல கிஃப்டெல்லாம் பண்ணுவாங்க, ஆஃபரிங்ஸ்லாம் பண்ணுவாங்க. குருக்கள் அந்த பூஜை செய்கிற குருக்களுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கிடைக்கும். பைரவர் காலபைரவரை வழிபாடு பண்ணுற குருக்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு மரியாதை கிடைக்கும். அவ்வளோ ஒரு கிஃப்டெல்லாம் பக்தர்கள்லாம் கொடுப்பாங்க, டிவோட்டீஸ் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு தான் கதை. அதனால் காலபைரவரை கும்பிட்டுக்கோங்க, அவ்வளோ ஒரு அற்புத சக்தி உங்களுக்கு கிடைக்கும். என்ன திசை, எங்கே எனக்கு இந்த திசை வருது, அந்த திசை வருது, இது நல்லா இருக்குமா, இது கொஞ்சம் கம்மியாக இருக்குமா, என்ன பண்ண போதோ தெரியல அப்படின்னு ஜாதக ரீதியாக பயப்படுறவங்கெல்லாம் ஸ்ரீ காலபைரவரை வந்து சரணாகதி ஆயிட்டா நம்ம ரொம்ப நல்லா இருப்போம். ஸ்டே பிளெஸ்ட். பாய். ஸ்கிப் பண்ணாத ஒரு வீடியோஸை பாருங்கள், லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. ஸ்டே பிளெஸ்ட். பாய்.